புரியல. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தை ஒரு வழியாக நேற்று வந்து பார்த்து முடிச்சிட்டேன். இந்த படத்தை பார்க்குறதுக்கான மிக முக்கிய காரணத்தை வந்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து பிக் பாஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிக் பாஸ் சீசன் முடியக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் Not 40. It's not my birthday. நம்ம ராபர்ட் மாஸ்டரும் வனிதாக்காவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்களுடைய அந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே வந்து அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு மாதிரி கசமுசாவாக வந்து தெரிஞ்சுது. இது ஒரு கண்டென்ட் மாதிரி வந்து தெரிஞ்சுது. Baby. ஏதோ ஒரு ஃபேமிலி கப்புள். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுது. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 1 இயர் வந்து ஆக போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 மந்த் கூட ஆகலை, படம் வந்து ரிலீஸ் ஆகி அதுக்குள்ளே வந்து அவங்களே தங்களோட யூடியூப் சேனலில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இருக்கிற வயசுல ஏன் கழுத்து செங்கல் இப்படி இழுத்த பத்தியா மெம்பர்ஷிப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பார்க்குற மாதிரி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கும்போது நம்மளும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போய் பார்த்துருந்தோம். அண்ட் தென் இப்போ இந்த படத்தை பார்க்கறதுக்கான காரணம், அப்போ பிக் பாஸ் ப்ரோக்ராம் நடந்துனுக்கும் போது பார்த்தேன், அது அடுத்த விஷயம். இப்போ நான் பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள்லேயே வந்து ஒரு சில கான்ட்ரவர்சிலாம் வந்து வந்தது. இந்த மாதிரி இளையராஜாவுடைய சாங்கை பார்த்தீங்கன்னா நம்முடைய வனிதாக்கா வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் இளையராஜா வந்து காப்பிரைட் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அப்படி வந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல வனிதாக்கா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு மாதிரி வந்து பேசிட்டுப்பாங்க. நான் வந்து இளையராஜா வீட்டுக்கு மருமகளாக போக வேண்டியவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுதுட்டு போனவொடனே ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு வைரலாக போச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை வந்து மீம் டெம்ப்ளேட்டெல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ ஓகே, இந்த படத்தில் வந்து என்ன இருக்குது, இந்த அளவுக்கு வந்து அந்த அக்கா மன உடைஞ்சு பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கண்டென்ட் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு வர வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த வேணும். எனக்கு குழந்தை வேணாம் ஏன் வந்து இவங்களை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மட்டுமே வந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த படத்தில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படத்தை வந்து போய் பார்த்தேன். ஸோ படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது என்னையை கேட்டேன் அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கதை தான். என்ன கதை அப்படின்னா, வனிதாக்காவுக்கு 40 வயசு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் ராபர்ட் மாஸ்டருக்கு 45 வயசு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறது, அந்த வயசில் குழந்தை பெற்றுக்கணுன்ற ஆசை வனிதாவுக்கு வந்துச்சு. பட் வந்து ராபர்ட் மாஸ்டருக்கு வந்து வரல. நம்ம எப்படியோ ஒன்று அம்மாவை ஆயிடணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசையில் அவங்க எப்படி தன்னுடைய ஹஸ்பண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த குழந்தைக்காக அவங்க வந்து எப்படியெல்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க, எந்தெந்த இருக்கிற வயசுல ஏன் கழுத்து செங்கல் இப்படி இழுத்த பத்தியா அதெல்லாம் வந்து ராபர்ட் மாஸ்டர் கவுக்க பார்த்தாங்க அப்படின்றது தான் படத்துடைய கதையாக இருக்குது. கிளைமேக்ஸில் குழந்தை பெற்றாங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்துடைய கதையாக இருந்தது. ஸோ கதை அப்படின்னு பார்க்கும்போது சூப்பரான ஒரு கதை. ஆனால் அந்த கதை களம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. வனிதாக்காவுடைய அம்மானு சொல்லிட்டு சக்கீலா வருவாங்க. Baby. வனிதாக்காவுடைய தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆர்த்தி, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுலாம் வந்து வரும். இவங்கெல்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து ஏகாண்டு இரிட்டேட்டிங் ஒரு சரியான கோவம் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு செகண்டை பேசும்போதும் என்னடா இவங்க இந்த மாதிரி அறுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து தோணும். Baby. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாரினில் போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு கதையை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நார்மல் கதையை இவங்க வந்து ஃபாரினுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இவங்க இதை வந்து ஒரு 18+ கண்டென்ட்டாக வந்து மாற்றணும். ஒரு சில சீன்லாம் வந்து வரும். என்ன அப்படின்னா, அந்த மாதிரி குழந்தை வந்து பெற்றுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ராபர்ட் மாஸ்டர் வந்து உறுதுணை வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, உங்களுடைய ஹஸ்பண்டோடைய செமனை வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் வந்து ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வனிதாக்கா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராபர்ட் மாஸ்டர் கூட நெருக்கமாக இருக்க மாதிரி போயிட்டு வாயில் செமனை எடுத்துகிட்டு போயிட்டு டப்பாவில் ஊற்றுற மாதிரி ஒரு சீன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பலூன் அக்காவே வந்து மிஞ்சுவாங்க. பலூன் அக்கா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல பலூன் அக்கா யாருன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளே ஏதாவது பலூன் வச்சுருக்கேன்னு கேட்கும்போது அவங்க தங்களுடைய மேல் பாக்கத்தை வந்து ப்ரெஸ் பண்ணி ஸோ அதை வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அநாகரிகம்னு சொல்கிறத விட கண்ணில் பார்க்கவே முடியாத மாதிரி தான் இருந்தது. இவங்க வந்து என்னென்னா யூத்தை வந்து கவர் பண்ண நினச்சிட்டாங்க. பட் வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி படம். இதை வந்து இவங்க நல்லா எடுத்துருந்தாங்க. கொஞ்சம் இந்த சக்கீலா இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரோல் கொடுத்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ரோல் மாதிரி கொடுத்து ஃபாரினில் நடக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு வில்லேஜில் ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும். அதுவும் வனிதாக்காலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பழைய படங்களில் வந்து எந்த அளவுக்கு அழகாக வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு கிராமத்து குயில் இவங்க வந்து இப்படி வந்து ஒரு மோசமான கேரக்டர் வந்து இவங்களுடைய கேரக்டர் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ராபர்ட் மாஸ்டர் அவருடைய கேரக்டர் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த கதை கிளம்பும் அந்த ஃபாரினும் அதே மாதிரி அந்த மண்டைங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து கலராக பார்த்தீங்கன்னா வந்து தலைக்கு வந்து டை அடிச்சுட்டு வருவாங்க, பெயிண்டிங் பண்ணிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. அதுதான் எக்கச்சக்க டபுள் மீனிங்ஸ் இருந்தது. எனக்கு வந்து ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது. ஆனால் கதையாக பார்க்கும்போது சூப்பரான கதை. அண்ட் தென் ஃபஸ்ட் ஹாஃப் கூட வந்து ஏதோ 18+ காமெடியாக இருந்தாலுமே பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கலாம், வயசு பசங்க வந்து பார்க்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் போனோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் மேலே இந்த காஞ்சனா படத்தில் வந்து ஒருத்தர் வருவார் பாருங்க, இழுத்துக்குன்னு வந்து கடைசியில் வந்து ஒரு சீன் போடுவார். அவர் பேர் வந்து டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது.
அவர் பேர் சரியாக ஞாபகம் வரல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி இழுக்குவார். பேய் வந்துச்சுனாவே கீழே விழுந்துக்கு வரல இழுத்துக்குச்சின்னு சொல்லிட்டு அவர்லாம் வருவார். அவர் வந்தோடனே அது கதை என்ன கதை எங்கே போகுது, இவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வில்லேஜுக்கு வந்தாங்க, அங்கே வந்தால் ஒரு பெருசு 2 பேர் இருக்காங்க, ஒரு கிழவன் கிழவி இருப்பாங்க, அவங்க 2 பேர் இருப்பாங்க, இவங்களாம் யார், இவங்க கூட எதுக்கு வந்து சேர்ந்தாங்க, இவங்க எதுக்கு வில்லேஜுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்தாங்க, கதை எங்கேயோ இருந்தது, இப்போ எதுக்கு இங்கே வில்லேஜுக்கு வந்தாங்க, என்னடா நடக்குது, இதில் ஒரு பூஜைன்றாங்க அதுன்றாங்க, என்னதானா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஆகிப்போச்சு. கதையை வந்து இவங்க வந்து சிம்பிளாக வந்து 1 ஹவரில் கூட முடிச்சிருக்கலாம். அடுத்த இந்த 18+ஆகவே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து 18+ஆகவே கொண்டு வந்து இது வந்து ஒரு 18+ கண்டென்ட்டாகவே கொண்டு வந்திருக்கலாம். இவங்க வந்து ஒரு ஃபேமிலி கண்டென்ட்டாகவும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு 18+ஆகவும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி இப்படின்னு கொண்டு போய் கடைசியில் என்னை கேட்டேன் அப்படின்னா சச் இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா வந்து சகிலா அந்த அம்மாவை பற்றி நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கேரக்டர் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. ஸோ அவங்க இந்த வயசுக்கு மேலே, அதாவது இந்த வயசு அப்படின்றத விட இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி கிளாமரஸான ரோலில் வந்து இருந்தாங்க, அந்த காலத்தில் வந்து அப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி ரோலுக்கே வந்து பயன்படுத்துங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு ஃபேமிலி கேர்ளாக வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வந்து கொடுத்து அவங்கள வந்து நல்லா நடிக்க வச்சுருந்தா வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க. பார்க்கும்போது ஃபுல்லாக கையில் லிப்டிக் வச்சுக்கிறது, மேக்கப் போட்டுக்கிறது, அது வந்து சுத்தமாக பார்த்திங்கன்னா வந்து சகிலாவுக்கு வந்து செட் ஆகலை. அது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. அந்த ஒரு படத்தில் கூட வடிவேல் வந்து ரோட்டில் போயினுக்கும்போது ஒரு 4-5 பேர் வந்து வருவாங்க, எங்கம்மா எல்லோரும் போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் வந்து மிஸ் இந்தியா உலக போட்டிக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி வருவாங்களா, அந்த மாதிரி தான் பார்க்க போது பூரா வந்து சகிலாவை பார்க்கும்போது ஆர்த்தியை பார்க்கும்போது தோணுச்சே தவிர அவங்க மேலே வந்து பெருசாக ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்க பண்ணுற அந்த ரோல் வந்து நல்ல ஒரு கதையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் தென் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா படம் நல்ல படம், கதை நல்ல கதை, ராபர்ட் மாஸ்டரும் வனிதாவும் சூப்பராக நடிச்சிட்டாங்க. மற்றபடி ஒரு கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா உருப்படியாக இல்லை, கதைகளும் அந்த இடமே செட் ஆகலை. ஃபாரின் விட்டு அவங்க வந்து வில்லேஜில் வந்து ஏதாவது ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் தென் ஒரு பாடல் கூட வந்து எனக்கு வந்து ஒன்றும் விளங்கின மாதிரி இல்லை. அண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்து இருந்தது. வனிதாக்கா வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டியே தரணும். ஏன் அப்படின்னா இந்த வயசில் அவங்களுக்கு வந்து படம் ஓடுமா ஓடாதான்னு தெரியாது, அவங்க மேலே நெகட்டிவான விமர்சனங்கள் நிறைய இருக்குதுன்னு தெரியுது. இருந்தாலுமே நம்ம ஒரு படத்தை வந்து எடுக்கணும், நம்ம வந்து ஒரு கருத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து கருத்தாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல கருத்து தான். 40 வயசில் ஒரு பொண்ணு வந்து குழந்தை பெற்றுக்கூடாதா, பெற்றுக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்து தெரிக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைய வந்து சந்தோஷமாக வந்து பெற்று அவங்களுடைய வாழ்க்கையை வந்து லீட் பண்ணலான்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை தான். பட் 40 வயசு வரைக்கும் ஏன் குழந்தை பெக்காமல் இருந்தீங்க அப்படின்றதும் வந்து கேட்கணும்னு நினச்சி கேட்கலாம். பட் வந்து 40 வயசுக்கு மேலே ஆனாலும் பெற்றுக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். ஸோ அதுவே வந்து ஒரு நல்லது ஒரு கதையாக தான் வந்து பார்க்குறேன். பட் அவங்க எடுத்துகிட்டு போன விதம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பிடிக்கல. கதை களங்கள் தான் வந்து பிடிக்கலையே தவிர கதை பிடிச்சிருக்கு. பட் அதேமாதிரி ஒரு சில இந்த 18+லாம் வந்து ரொம்ப தவிர்த்துருக்கலாம். இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக 18+ஆக கொண்டு வந்து கதையை கொண்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா படம் வந்து இவங்களுக்கு அவங்களுக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாவாமல் காமனாக ஒரு பக்கமாக போயிட்டுருக்கும். ஒன்று பசங்கன்னா பசங்களுக்கே போயிட்டுருக்கும், இல்லை அப்படின்னா வந்து ஃபேமிலினா ஃபேமிலிக்கே போயிட்டுருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து அப்படியே குழப்பி கையில் கொடுத்து தான் சாணியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றி.